புதிய தமிழகத்தோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். நாங்க இனிமேல் சீட்டுக்காக கூட்டணி வைக்கப் போவதில்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் யார் பங்கு தருகிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். அது தருணம் முதல்ல ஜெயிக்கணுமே, ஜெயிச்சாதானே ஆட்சியில் அதிகாரத்திலாம் பங்கு தருவாங்க. முதல்ல இவர் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அது எவ்வளவு தூரம் நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இவர் என்ன தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேற வேண்டும், நாங்கள் வந்து எஸ்சி பட்டியலில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரிசர்வ் தொகுதியில் தான் போய் நிற்கிறாரு. அந்த ரிசர்வ் தொகுதியில் இவரும் ஜான் பாண்டியனும் நின்று திமுக வேட்பாளர் தோற்று போனார்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அப்படிங்கிறதான் நம்ம கண் முன்னால் பார்த்த ஒரு உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கட்சி நடத்தி புதுசாக ஒரு வேட்பாளர் வந்து வர்றாங்க. இவர் அளவுக்கு நிறுவன பலம் கிடையாது. திமுகங்கிற ஒரு கட்சியிலேருந்து அந்த அடையாளத்தோட ஒருத்தங்க ஒரு பெண் நிற்கிறப்ப அவங்ககிட்ட தோத்து போயிடறாரு. இவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம், இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு பேசனா போயிருது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது அது வந்து உண்மையிலேயே வந்து அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். அது குறித்த ஒரு கூர்மையான அரசியலோ அல்லது ஒரு இதுவோ இல்லை. இவர் முழுக்க பிஜேபி சார்ந்த ஐடியாலஜிக்கு போனதுக்கு பிறகு இப்படியான பல காமெடிகளை வந்து பண்ணுகிறார்.